இந்த ஃபவுண்டேஷனுக்கு பின்னாடி உள்ள ஸ்டோரி எனக்கு தெரியணும் சொல்லுங்க. என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க அந்த மாதிரி ஆல்கஹால் அடிக்ஷனில் இருந்தாங்க. வீட்டில் எல்லாமே எல்லோரும் வீட்டில் இருக்கிற மாதிரி நல்ல ஹாப்பியான ஃபேமிலி தான். நல்ல இப்போ ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அம்மா ஹவுஸ் ஒய்ஃபு. எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த பிரதர் வந்து ஆல்கஹால் ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அதனால் பல விதமான ட்ரீட்மெண்ட்ஸ் அவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய சைக்காட்ரிகிட்ட கூப்பிட்டு போகிறது, நிறைய கவுன்சிலிங் கூப்பிட்டு போகிறது, பல விஷயங்கள் ட்ரை பண்ணியும் நிறைய ஃபெயில் பண்ணியிருக்கோம். ஆனால் என்னென்னா விடாமுயற்சி எடுத்திருக்கோம். அதை வந்து எப்படியாவது இவர் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் அப்படின்ற அளவுக்கு விடாமுயற்சி எடுத்திருக்கோம். ஸ்டேஷனில் பிடிச்சி கொடுத்துருக்கோம். நாங்களே ஒரு 15 days ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். சொந்த பிரதரையே ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஏதாவது ஒரு பொய்யா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை. வீட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. நல்லா எப்படின்னா இப்போ 3 மணி ஆகும் நைட்டில் நாங்கள் தூங்குறதுக்கு. ஒரு 3 மணி ஆகும். சில நேரங்களில் வந்து தூக்கமே இருக்காது. எலெக்ஷன் டைம்லாம் வந்து இந்த ஒயின் ஷாப்லாம் க்ளோஸ்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு சின்ன அந்த காட்டு மாதிரி இருக்கும். அந்த காட்டு ஓப்பன் பண்ணலாம். எங்கள் அண்ணன் ஃபுல்லாக அதில் பாட்டில் வச்சுருப்பார், வாங்கி வச்சுருப்பார். ஏதோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவார். நிறைய காசு கேட்டு தொந்தரவு பண்ணுவார்.